பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் கடகராசிக்கு நல்ல மாதமாகவே அமையப்படும். இப்பயும் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கு அப்படின்னாலும் அதுல லாப தடைகள் உருவாகிறதுக்கோ அல்லது பணவரவுகள் ஏற்படுறதுக்கான தடைகள் உருவாகிறதுக்கோ காரணம் இந்த சனியோட பார்வை. இந்த செவ்வாய் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நீங்கிறதுனால இந்த மாதத்தோட 2ஆம் பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். இது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் பொருந்தும். ஆனா அது வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள்கிட்ட எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். மேலதிகாரிகளுடைய சில தொல்லைகளை பொறுத்துதான் ஆகணும். உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டயும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் ஆகணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தா அவங்களுக்கு ஆதாயங்கள் பெருகக்கூடிய ஒரு நேரம். அது கட்டுமான தொழில். இந்த கட்டுமான தொழிலே பாத்தீங்கன்னா பில்டிங்கை இடிச்சு வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரப்பீஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு ஆதாயமான ஒரு நேரம். அதே சமயம் ரியல் எஸ்டேட்டு, எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில், தூசு சம்பந்தப்பட்ட தொழில், ஆடை ஆபரண தொழில், ஹோட்டல் நடத்துறவங்க, பூ வேலைப்பாடு பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆதாயமான ஒரு மாதம் தான். மருத்துவ தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதத்துடைய 2ஆம் பகுதி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் முதலீடு பண்ணும்போது எச்சரிக்கை அவசியம் கடைபிடிக்கும். 2ஆம் பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்துல மன மகிழ்ச்சிக்கு குறைவு ஏற்படாது. ஆனா குறைவு ஏற்பட்டுருமோன்ற அச்ச உணர்வு உங்களுக்கு இருக்கும். அந்த அச்ச உணர்வை நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது குடும்பத்துல மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஜென்ம குரு இருக்கிறதுனால ஒரு சில கருத்து வேறுபாடுகள் மனைவிக்கும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லாமே நல்லபடிதான் முடியும். அதனால பெரிய மன உளைச்சல்கள் ஏற்படாது. தாய் தந்தையோடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். ஆனா குழந்தையோட தேக ஆரோக்கியத்துல இந்த மாதத்துடைய முதல் பகுதியில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. அதே சமயம் அவங்களுக்கு வீண் பிடிவாதங்கள் பிடிக்கிற போக்கு ஏற்படலாம். அதுவும் 1ஆம் தேதிக்கு மேல மாறும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரலாம். படிக்கிற மாணவர்களாக இருந்தால் சிறப்பா படிப்பாங்கன்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதம் வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிற நெருக்கடிகள் குறையிறதோ அல்லது சொந்த தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதோ, சகோதரர்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களோ எல்லாருமே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய சிக்கல்கள் நீங்கி சிறப்பா இருப்பாங்க. அதுவே இந்த மாசத்துடைய சிறப்பு பலனை சொல்லும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர், பைரவர், வாராகி